இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரஸ்வதி மேடம், 1 மினிட். இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. ஆமா, பத்மா மேடம் எப்போ சரஸ்வதி மேடம் ஆனீங்க? ஏண்டி, நம்ம வீட்டு பொண்ணு மனசுல ஒரு பெரிய லட்சியத்தோட ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கும் போது மாமியார்காரி நீயே அதை கெடுத்து விட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏண்டி இப்படி பண்ண? என்னாச்சு உனக்கு? இங்க பாருங்க, அவ டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அதை கெடுத்தேன். இப்ப என்ன அதுக்கு? சரி, அப்ப மச்சான் வரட்டும். நீ பண்ண எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டு கொடுக்குறேன். இங்க பாருங்க, அண்ணன் கிட்ட மட்டும் ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் நில்றி, அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யற? இத பாரு, நீ என்ன சதி பண்ணாலும் அந்த கடவுள் மாயாவுக்கு சாதகமான முடிவை தான் கொடுக்கிறார். பார்த்தல்ல? அடியே, கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அத முதல்ல மனசுல வச்சுக்கோ. அதுவும் நீ பண்ண காரியத்தை வச்சே முடிச்சு கொடுத்துட்டாரு. பாத்தியா? பார்த்தேன். எல்லாம் என்னைக்கு திருந்தி இருக்க போ. மாயா, வீட்ல இருந்தா போன் வருது. எடுத்து பேசு சீனு. ஹலோ. டேய் சீனு, நான் தான்டா அப்பா பேசுறேன். என்னப்பா? டேய், இடம் கிடைச்சிருச்சுடா. நீ உடனே மாயாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வா. இடம் கிடைச்சிருச்சா? எங்கப்பா? டேய், அந்த சிதம்பரமே போன் பண்ணி இடத்தை தரேன்னு சொல்லிட்டாரா. அப்பா, அந்த இடம் வேணாம்ப்பா. டேய் சீனு, மாயாவுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. மாயா கேட்ட மாதிரியே கோயில் தெப்பக்குளம் எல்லாம் பக்கத்திலேயே இருக்கு. பசங்க வந்துட்டு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்டா. அது போக அவரே வாடகை அட்வான்ஸ் எல்லாம் குறைச்சிக்கலான்னு வேற சொல்லியிருக்காரா. அப்புறம் ஏன் முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? உன் அம்மா தாண்டா அதை கெடுத்து விட்டுருக்கா. அப்படியா? ஆமாடா. நீ எதுவும் மாயா கிட்ட காட்டிக்காத, சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. சரிங்கப்பா. மாயா, அந்த சிதம்பரம் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாராம். அப்பா வீட்டுக்கு வர சொல்றாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ வீட்டுக்கு வண்டி எடு. சரி, உட்காரு. அம்மா. ரகு, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. என்ன நிறைய பழம், பாதாம், முந்திரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அது மட்டும் இல்லம்மா, அதுல ஒரு சின்ன கவர் இருக்கு, எடுத்து பாருங்க. அது குங்குமப்பூமா. குங்குமப்பூவா? இது எதுக்குப்பா? பால்ல கலந்து குடிக்கத்தாம்மா. உனக்கா? நாங்க யாராவது அத பால்ல கலந்து குடிப்போமா? ஓஹோ, உன் பொண்டாட்டி ஜானகிக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? ஐயோ அம்மா, அவ என்ன புள்ளத்தாச்சியாவா இருக்கா? ஓ, இதெல்லாம் புள்ளத்தாச்சிக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆனா இந்த வீட்டுல உன் பொண்ணு மட்டும்தானே உண்டாயிருக்கா. ஓ, அவளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, இத வேற நான் சொல்லணுமா? ஏன் வாயால கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அப்படின்னா சந்தோஷம் உங்களுக்கு? இல்லப்பா, நீ பொண்ணு வேண்டான்னுட்ட, மாப்பிள்ளையும் வேண்டான்னு சொல்லிட்ட, அவங்கள இங்க தங்கவும் வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா பொண்ணு உண்டானதுக்கு அப்புறம் உனக்கு மனசு கேட்கல பாரு. என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுமா? ஆமா, பெரிய பாசம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீட்டுல யார் புள்ளத்தாச்சியா இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது நான் தானே. அதனாலதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க கூப்பிட்டு கொடுத்துருங்க. மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு பொண்ணுகிட்ட என்ன வீம்பு காட்ட வேண்டியிருக்கு? வெளிப்படையா பாசத்தை காட்ட வேண்டியதானே. உனக்காக உங்க அப்பா ஆப்பிள், மாதுளம்பழம், ஆரஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ புள்ளத்தாச்சியா இருக்கியா, அதனால உனக்கு முந்திரி, திராட்சை, பாதாம்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சத்தானதெல்லாம் சாப்பிடணுமா, புள்ள ஆரோக்கியமா வளரணும்னு எவ்வளவு அக்கறையா வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான் பாரு. உங்க புள்ளைக்கு என் மேல ரொம்ப அக்கறை தான். அப்படிலாம் சொல்லாதடி.
பாசத்தை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறான். அவன் மனசுல அந்த பழைய கோவத்தை வச்சுக்கிட்டு வீம்பா பேசிக்கிட்டு இருக்கான். பாசம் இல்லாமல இதெல்லாம் வாங்கிட்டு வருவான். அவன் இதை மட்டும் வாங்கிட்டு வரலடி. இத பாத்தியா, குங்குமப்பூ வாங்கிட்டு வந்திருக்கான். உனக்கு பால்ல கலந்து கொடுக்கணுமா. அவனுக்கு வரப்போற பேரனோ பேத்தியோ நல்ல சிகப்பா கலரா பிறக்கணும்னு வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கான் பாரு. சரி இரு, நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். முந்திரி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அக்கா என்ன கொஞ்சம் கொடுக்குறியா? என்னடா உனக்கு இல்லாததா? எடுத்துக்கோ. எடுத்துக்க. இந்தா. ஏய், ஏண்டா, உனக்கு வெக்கமாவே இல்லையா? உன் பெரியப்பா அவர் பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு, அத போய் நீ எடுக்கிற? ஏய் அறிவு இல்லையாடி உனக்கு? பையன் ஆசையா வந்து எடுக்கும்போது இப்படிதான் பேசுவியா? ஏன் இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற? இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணுதான். அவங்களுக்கு இதே வேலையா போச்சு. அப்போ நீ எடுத்துக்கோடா. உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ எடுத்து சாப்பிடு. பொண்ணு பிடிக்கலன்னு வாய் மட்டும் தான் சொல்லுது. பொண்ணு புள்ளத்தாச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. பிறக்க போற பேரனுக்காக பேத்திக்காக அவர் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியுமா? நட்ஸ், ஃப்ரூட்ஸ், சத்து மாவு பாக்கெட்டு. அது மட்டும் இல்ல, குங்குமப்பூ கூட வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. பிறக்க போற குழந்தை நல்ல கலரா செவப்பா பிறக்கணுமா. நீ போறப்ப நமக்கு பிறக்க போற குழந்தை தான் நம்மள நம்ம குடும்பத்தோட சேர்த்து வைக்க போகுதுன்னு சொன்னல. நிஜமாவே அது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்பவே எனக்கு அந்த மாற்றம் தெரியுது. நீ ஆபீஸ்க்கு போயிட்டியா? டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? இப்ப நான் உனக்கு கால் பண்ணுவேன், நீ எடுத்து பேசணும், சரியா?